அஸ்ஸலாமு அலைக்கும். இளமை காலத்தில் எல்லோரையும் போலவே எனக்கும் சிறந்த வாழ்க்கை இருந்தது. ஆனால் இப்போது நான் ஒரு சான்றிதழ் பெற்ற மனநல நோயாளி. SSLC தேர்வு முடிந்து முடிவுக்காக காத்திருந்த போதுதான் ஒரு விசித்திரமான தனிமை உணர்ந்தேன். எல்லோரிடமிருந்தும் விலகி இருக்க விரும்பினேன். தேர்வு முடிவு வந்தபோது பரவாயில்லாத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றேன். ஆனால் மேலும் படிக்க மனம் வரவில்லை. எப்போதும் தனியாக இருக்கவே விரும்பினேன். யாராவது பேச வந்தால் ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகளில் பதில் சொல்வேன். இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை வந்தது. படிப்படியாக தூக்கம் குறைய ஆரம்பித்தது. கண்ணை மூடினால் பயமுறுத்தும் கனவுகள். பலமுறை கத்தி அழுதேன். முதலில் வீட்டில் உள்ளவர்கள் எழுந்து வந்து விசாரித்தார்கள். திக்ருகள் சொல்லி படுக்கச் சொன்னார்கள். ஆனால் அழுகை அடிக்கடி ஆனபோது யாரும் கவனிக்காமல் போனார்கள். சில சமயங்களில் உரத்து சிரிக்க வேண்டும் போல் இருக்கும். அப்போது வெடித்து சிரிப்பேன். இவையெல்லாம் நடிப்பு என்று சகோதரர்களும் உறவினர்களும் சொல்ல ஆரம்பித்தனர். இதை கேட்கும்போது மனம் வேதனைப்பட்டு அழுவேன். இடையில் அம்மா வந்து ஆறுதல் சொல்வார். அதுவே ஒரு ஆறுதலாக இருந்தது. அம்மாவின் வற்புறுத்தலுக்கு இணங்கி மருத்துவரை பார்த்தேன். மருத்துவர் தனியாக உட்கார வைத்து நிறைய பேசினார். ஆனால் எனக்கு அவரிடம் அதிகம் சொல்ல ஒன்றுமில்லை. மருத்துவர் மருந்து எழுதி கொடுத்து மாற்றம் வரும் என்று சொன்னபோது அம்மாவின் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. மருந்து வாங்கி வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா மாத்திரை கொடுத்தார். அன்று நான் மேலும் அமைதியற்றவனாக மாறினேன். திடீரென உறங்கினேன். பின்னர் எழுந்தபோது இரவு 9 மணி. ஏறத்தாழ 7 மணி நேரம் உறங்கியிருந்தேன். உணவு உண்டு மீண்டும் படுத்தேன். மறுபடியும் உறங்கியது நினைவில்லை. காலையில் எழுந்தபோது 10 மணி. மொத்தமாக உறக்கம் மட்டுமே. உடல் தளர ஆரம்பித்தது. உணவில் ஆர்வம் குறைந்தது. வாழ்க்கை மேலும் இருள் நிறைந்ததாக மாறியது. எல்லோரிடமும் கோபம். முதல் முறையாக அம்மாவிடமும் கத்தி பேசினேன். பேச்சுக்கு இடையில் அம்மாவை பிடித்து தள்ளினேன். தள்ளப்பட்டு விழுந்த அம்மாவின் நெற்றி சுவரில் இடித்து காயமானது. இரத்தம் முகத்தில் ஒழுக ஆரம்பித்தது. அப்பாவும் சகோதரர்களும் சேர்ந்து என்னை அடித்தார்கள். அம்மா அப்போதும் அடிக்க வேண்டாம் என்று அவர்களின் கைகளை பிடித்து கெஞ்சினார். ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை. அடி வாங்கிய இடங்கள் நீளமாக மாறின. அன்று உரத்து அழுதும் கண்ணீர் வரவில்லை. வலி தாங்க முடியாமல் அடித்தவர்களை நோக்கி திரும்பினேன். திருப்பி அடிக்க முயன்றேன். அப்போது நினைவுகள் மங்க ஆரம்பித்தன. நடந்தவை எதையும் நினைவு கூற முடியவில்லை. யாரோ சேர்ந்து என்னை அறையில் வைத்து கதவை அடைத்தார்கள். அடி வாங்கிய இடங்களில் இருந்து இரத்தம் ஒழுக ஆரம்பித்தது. அக்கம்பக்கத்தினர் ஜன்னல் வழியாக பார்வையாளர்களாக நின்றனர். அம்மா கதவை திறக்கச் சொல்லி அழுது கெஞ்சினார். ஆனால் யாரும் திறக்கவில்லை. இவனுக்கு பைத்தியம் என்று அக்கம்பக்கத்து சிறு குழந்தைகள் கூட கேலி செய்து சிரித்தனர். இதை கேட்டு அழுகையை அடக்க முடியவில்லை. எல்லா பலத்தையும் பயன்படுத்தி எப்படியாவது வெளியேற முயன்றேன். கதவையும் ஜன்னலையும் உதைத்தேன். அப்போது தளர்ந்து உறங்கிவிட்டேன். எழுந்தபோது யாரோ சேர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். கண்ணிமைகளை திறக்க முடியவில்லை. மீண்டும் உறக்கத்தில் விழுந்தேன். காலை அசைப்பதற்கு சிரமப்பட்டேன். பார்த்தபோது ஒரு கால் படுக்கையில் துணியால் கட்டப்பட்டிருந்தது. இது ஏன் என்று அழுது கேட்டபோது, நீ செய்த பராக்கிரமத்தால் என்று அப்பா பதில் சொன்னார். எல்லோரும் குறை சொல்லி பேசும்போதும் அம்மாவே ஆறுதல் சொன்னார். ஆனால் அந்த அம்மா இப்போது இல்லை. அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் பார்க்க வைக்கச் சொன்னேன். ஆனால் யாரும் அம்மாவை காட்டவில்லை. மருத்துவரிடமும் கெஞ்சி பேசினேன். நாளை அம்மாவை காட்டுகிறேன் என்று உறுதியளித்தார். காலையில் உணவு உண்ணும் போதும் அம்மாவை சுற்றி பார்த்தேன். எங்கும் காணவில்லை. ஊசி போட வந்த செவிலியரிடமும் அம்மாவை பார்த்தீர்களா என்று கேட்டேன். அவர்களும் இலவு என்று சொன்னார்கள். அதனால் மீண்டும் கோபம் தலைக்கேறியது. செவிலியர் கொண்டு வந்த ஊசி தட்டை எடுத்து வீசி எறிந்தேன். உள்ளே இருந்த கோபத்தை தீர்த்தேன். இனி ஏதாவது செய்தால் மின்சார அதிர்ச்சி கொடுப்போம் என்று சொன்னார்கள். எனக்கு மின்சாரம் என்றாலே பயம். பயந்து மௌனமாக படுத்தேன். காலில் கட்டப்பட்ட கயிறு இறுக்கமாக இருந்ததால்
வலி உண்டானது. திரும்பி படுக்கக்கூட முடியவில்லை. இதைவிட மரணம் மேல் என்று நினைத்தேன். ஒரு மயக்கத்தில் எழுந்தபோது படுக்கை அருகே அம்மா உட்கார்ந்திருந்தார். கண்கள் கலங்கி அழுதிருந்தார். கைகளை பிடித்து முத்தமிட்டார். அம்மாவின் சூடான கண்ணீர் என் கையில் விழுந்தது. அம்மாவின் ஈரமான முகத்தால் என் கன்னத்தில் முத்தமிட்டார். நானும் முத்தமிட்டேன். படுக்கையில் அம்மாவோடு சாய்ந்து உட்கார்ந்தேன். அம்மாவின் மடியில் தலை வைக்கலாமா என்று கேட்டபோது அம்மா அழுதார். அம்மாவின் மடியில் தலை வைத்தபோது குழந்தை பருவம் அறியாமல் நினைவுக்கு வந்தது. முடியை தடவிய போது மனம் நிறைந்தது. நடுங்கும் உதடுகளுடன் அம்மா ஏதோ பேசினார். அதில் மனதை தொட்டது. உம்மாவின் காலம் முடிந்தால் என் பொன்மகன் ஒரு எறும்பையும் நோவிக்கக் கூடாது என்ற வார்த்தைகள். அது அவ்வப்போது காதில் ஒலித்தது. அம்மா மருத்துவமனையிலிருந்து வெளியேறும்போது கண்ணீரை துடைத்தபடி சென்றார். திரும்பி பார்ப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அம்மா பார்க்கவில்லை. மீண்டும் ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று ஏங்கினேன். பைத்தியக்கார மகனை பார்க்க அம்மா வந்ததை நினைக்கும்போது ஒரு ஆறுதல். உடலில் இருந்து ஏதோ ஒரு பாரம் இறங்கியது போல் உணர்ந்தேன். இனி யாரிடமும் கோபமோ சண்டையோ செய்ய மாட்டேன் என்று மனதை பழக்கப்படுத்த முடிவு செய்தேன். களைப்பு இருந்தாலும் மனதுக்கு ஒரு இனம் புரியாத சுகம் உணர ஆரம்பித்தேன். இதற்கிடையில் மருத்துவரிடம் வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டேன். அருகில் நின்ற அப்பாவிடமும் இனி யாரையும் புண்படுத்த மாட்டேன் என்று சொன்னேன். நல்ல பையனாக மாறினால் நாளை வீட்டுக்கு போகலாம் என்று மருத்துவர் சொன்னார். ஆனால் ஒரு நிபந்தனை. மருந்தை நிறுத்தக்கூடாது. உறுதியாக சொல்ல வேண்டும். உறுதி டாக்டர் என்றேன். பிறகு நாளை போகலாம். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாளை பகல் முன்பு வீட்டுக்கு செல்ல வேண்டும். இரவு விரைவாக படுத்தேன். மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பு நடந்தவை எதுவும் நினைவில் இல்லை. ஒரு உறக்கத்தில் விழுந்தபோது பாதுகாவலர் வந்து எழுப்பினார். வீட்டுக்கு போக வேண்டாமா? விரைவாக புத்துணர்ச்சியாகி வா. கழிவறை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது இருட்டாக இருந்தது. முகம் கழுவி அறைக்கு வந்தபோது பாதுகாவலரிடம் இன்னும் வெளிச்சமாகவில்லையே என்று கேட்டேன். பரவாயில்லை, உன்னை அழைத்துச் செல்ல வண்டி வந்துவிட்டது என்றார். அப்பாவும் நானும் மருத்துவமனையின் வண்டியில் வீட்டுக்கு புறப்பட்டோம். நேரம் ஏறத்தாழ 1 மணி. அப்பா அதிகம் பேசவில்லை. கேட்பதற்கு மட்டும் பதில் சொன்னார். ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். பொறுமையாக கேட்க வேண்டும். முட்டாள்தனமாக எதுவும் செய்யக்கூடாது என்ற முன்னுரையுடன் எங்களுடன் வந்த பாதுகாவலர் பேச ஆரம்பித்தார். உன்னுடைய அம்மா சற்று முன்பு இறந்துவிட்டார். என்ன சார், ஆளை கிண்டல் சென்னனாதீர்கள். எங்க அம்மா நேத்து என்னை பார்க்க வந்தாரு. நான் நம்ப மாட்டேன். நாம் அம்மாவை பார்க்கத்தான் போகிறோம். உனக்கு வேண்டுமானால் அம்மாவை பார்த்த பிறகு இதே வண்டியில் திரும்பி வரலாம். இல்லையெனில் வீட்டில் உள்ளவர்களுடன் இருக்கலாம். உனக்கு விருப்பமானதை தீர்மானிக்கலாம். வீட்டின் முன்புறத்தில் மக்கள் கூடி நின்றனர். வீட்டுக்குள் நுழைந்தபோது அம்மாவின் புன்னகை முகத்துடன் உயிரற்ற உடல். நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தமிட்டேன். அந்த முகத்தையே பார்த்து நின்றேன். இடையில் யாரோ பிடித்து அறையில் வைத்து வெளியே கதவை பூட்டினார்கள். சோகத்தை அடக்க முடியாமல் கதறி அழுதேன். காலையில் மீண்டும் காட்டுவோம் என்று சொன்னபோது மையத்தை அடக்கம் செய்ய கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள். அதனால் மனது மீண்டும் குழம்பியது. கல்லறை முடிந்து வந்தவர்களிடம் கதவை திறக்கச் சொன்னேன். எனக்கு இப்போது எந்த நோயும் இல்லை என்று பலமுறை சொன்னபோது கதவை திறந்தார்கள். பலரும் தூரத்தில் பார்வையாளர்களாக நின்றனர். யாரையும் திரும்பி பார்க்கவில்லை. நேராக பள்ளி வளாகத்துக்கு நடந்தேன். ஈரமான மண்ணுடன் ஒரு புதிய கல்லறையை பார்த்தேன். மருதாணி செடியின் இலைகள் வெயிலில் வாடியிருந்தன. சிறிது நேரம் அதன் அருகில் உட்கார்ந்தேன். தனிமையின் சோகத்தை சொன்னேன். இனி அம்மா இல்லாத வீட்டுக்கு போக மாட்டேன் என்று சொல்லி வெளியேறினேன். கையில் ஒரு பைசா இல்லை. முதலில் கிடைத்த சரக்கு வண்டியில் ஏறினேன். வட இந்திய ஓட்டுநர் என்பதால் அதிகம் கேட்கவில்லை. அவர்களுடன் கிலோமீட்டர்கள் பயணித்தேன். ஒரு காலி காட்டுப்பகுதியில் வந்தபோது வண்டியை நிறுத்தச் சைகை செய்தேன். அவர்கள் நிறுத்தினார்கள். மெதுவாக இறங்கி நடந்தேன். நடந்து களைத்தபோது ஒரு பெரிய மரத்தின் நிழலில் உட்கார்ந்தேன். களைப்பால் உறங்கிவிட்டேன். நன்றாக பசிக்கிறது.
தாகமும் அதிகமாக இருந்தது. பசியுடன் சிறிது தூரம் நடந்தபோது அருகில் உள்ள பரம்பில் இருந்து பறவைகளின் மற்றும் குரங்குகளின் சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன. அங்கு சென்று பார்த்தேன். நிறைய சக்கைகள் கிடந்தன. பசியின் கடுமையால் பறவைகளுடன் சேர்ந்து வயிறு நிரம்ப சக்கை உண்டேன். அருகில் ஒரு சிறிய ஓடை இருந்தது. அங்கு தாகம் தீரும் வரை தண்ணீர் குடித்தேன். ஓடையை ஒட்டிய மரத்தின் நிழலில் படுத்தேன். பின்னர் அங்கேயே தங்குவதை உறுதி செய்தேன். யாருடைய தொந்தரவும் இல்லாத இடம். மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. பறவைகளுடனும் குரங்குகளுடனும் நட்பு ஏற்பட்டது. எல்லோருடனும் பெரிய நட்பு உருவானது. எப்போதாவது காட்டு யானைகள் இறங்கும்போது குரங்கு எச்சரிக்கை கொடுக்கும். யாருக்கும் யாரிடமும் பகையில்லாத இடம். இடையில் எறும்புகளின் வரிசையை புரட்டுவது ஒரு சிறு மகிழ்ச்சி. நீண்ட தாடியும் முடியும் ஜடையாகி வனத்துறை அதிகாரியிடம் தன் வாழ்க்கை அனுபவத்தை விவரிக்கும்போது அவர் முழு மகிழ்ச்சியுடன் இருந்தார். கேலி செய்யும் வேட்டையாடும் மனிதர்களிடையே திரும்பிப் போக அவர் விரும்பவில்லை. ஊரையும் முகவரியையும் கேட்டபோது மனப்பூர்வமாக மறைத்து வைத்தார்.